ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய்ஸ் ஜர்னி யூடியூப் சேனல். டுடே நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா என்னோட ஈவினிங் ரொட்டீன் தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதான் என்னோட ஃபர்ஸ்ட் விளாக். இந்த விளாக்ல ஏதாச்சும் எப்படி இருக்குன்னு நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ ஒரு 4 மணி இருக்கும். என்னோட மாடியில வந்து நாங்க முல்லை செடி வச்சிருக்கோம். அதுல வந்து நான் பூ பறிச்சுக்கிறேன். இப்போ ஈவினிங்ல வந்து ஃபர்ஸ்ட் வேலை நான் என்ன பண்ணுவேன்னா பூ தான் வந்து பறிச்சிடுவேன். பறிச்சிடலாம். பாருங்க எவ்வளவு பூ பறிச்சிருக்கேன் பாருங்க. ஒரு பவுல்ல பாதி வந்துடுச்சு. அடுத்து என்ன பண்ணுவேன்னா ஒரு 1/2 hour வந்து ஈவினிங்ல நான் வாக் பண்ணுவேன். மார்னிங்ல ஒரு 1 hour பண்ணுவேன். ஈவினிங்ல வந்து ஒரு 1/2 hour வந்து நான் நல்லா வாக் பண்ணிப்பேன். இப்போ நம்ம வீட்டுல வந்து முருங்கைக்காய் செடி இருக்கு. இன்னைக்கு வந்து நான் கார குழம்பு தான் செய்ய போறேன். அதுக்கு வந்து நான் முருங்கைக்காய் பறிச்சுக்கிறேன். நம்ம வீட்டுல வந்து நல்லா பெரிய பெரிய முருங்கைக்காவே இருக்கும் செடியில. பாருங்க, இப்ப வந்து நான் ஒரு 3 முருங்கைக்காய் வந்து பறிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம வந்து கீழே போயிட்டு நம்ம மற்ற வேலையை பார்க்கலாம். வந்துட்டு வெட்டெல்லாம் வந்து நான் உதறிட்டு அழகா போட்டுட்டேன். நெக்ஸ்ட் வந்து வீடை பெருக்கிக்கிறேன். வீட்டுக்கு கீழே இருக்கிற பொருள் எல்லாம் எடுத்து வச்சிட்டோம்னா நம்மளுக்கு வந்து பெருக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதனால நான் வந்து எல்லா பொருளையும் எடுத்து வச்சுட்டு வீடை வந்து நல்லா பெருக்கி விட்டுக்கிறேன். வீட்டுக்கு வெளியே இருக்க வாசலை வந்து நம்ம பெருக்கிடலாம். பார்க்கலாம். வந்து நல்லா பெருக்கியாச்சு. இப்போ வாசல் மண்ணு ஃபுல்லாவே வந்து நம்ம கிளீனா பெருக்கி வாரியாச்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கிச்சன்ல வந்து சாமான்லாம் கழுவாம, அதனால வந்து இப்போ நம்ம சாமான் கழுவிட்டு வந்துடலாம். பாத்தீங்கன்னா சாமாவும் கழுவிட்டேன். அதே இன்னும் கொஞ்சம் எல்லா சாமானுமே வந்து கழுவிட்டேன். இப்போ அடிக்கிடலாம். அதே மாதிரி அடுப்பு ஃபுல்லாவே வந்து நான் நல்லா தொடச்சி எடுத்துட்டு வந்துட்டேன். நானுமே வந்து குளிச்சுட்டு வந்துட்டேன். எல்லா வேலையுமே முடிஞ்சிச்சு. இப்போ வந்து நம்ம சாப்பாட்டுக்கு அரிசி கழுவி வச்சிடலாம். இப்போ வந்து கேஸ் ஆன் பண்ணி நான் சாப்பாடை வந்து அடுப்புல வச்சுக்கிறேன். வச்சுட்டு சாப்பாட்டுக்கு தேவையான அளவுக்கு வந்து இப்போ நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கணும். அதனால சாப்பாட்டுக்கு தேவையான அளவுக்கு வந்து இப்போ நான் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து நம்ம சாப்பாட்டு மேல வந்து ஒரு தட்டு மூடிடலாம். நெக்ஸ்ட் வந்து குழம்புக்கு வந்து புளி ஊற வச்சுக்கிறேன். நம்ம வந்து கார குழம்பு தான் செய்ய போறோம். முருங்கைக்காய் போட்டு கார குழம்பு. அதுக்காக வந்து ஒரு சின்ன பவுல்ல தண்ணி எடுத்து கொஞ்சமா புளி போட்டு அது தேவையான அளவு உப்பு போட்டு ஊற வச்சுக்கிறேன். புளி ஊறுறதுக்குள்ள நம்ம வந்து பூ பறிச்சு வச்சிருந்தால அந்த பூ வந்து கட்டிக்கலாம். புளி வந்து நம்ம தட்டு வச்சு மூடிக்கலாம். மூடி வச்சுட்டு நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன், பூ கட்டிக்கிறேன். அந்த பூ வந்து நம்ம அப்படியே விட்டோம்னா அது மலர்ந்துரும். அதனால வந்து நம்ம பறிச்சு உடனே கட்டி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். பூ வந்து கட்டிடலாம். இப்ப வந்து பூ வந்து நம்ம பாதி கட்டியிருப்பேன். இப்ப வந்து சாப்பாடு கொதிச்சிச்சான்னு வந்து போய் பார்த்துட்டு வந்துடலாம். பூ வந்து அப்படியே வச்சுட்டு சாப்பாடு கொதிச்சிச்சா பார்க்க போறேன். பாத்தீங்கன்னா சாப்பாடு வந்து கொதிச்சிச்சு. இந்த டைம்ல வந்து நம்ம அடுப்பை வந்து சிம்ல வச்சிடலாம். பூ கட்டிட்டு நான் காட்டுறேன். ஃபுல்லா பூ கட்டிட்டு நம்ம பார்க்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா நான் வந்து பூ ஃபுல்லாவே கட்டிட்டேன். பாருங்க, நல்லாவே வந்து பூ வந்து 2 முழம் கிட்ட வந்து வந்துச்சு. அதை எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட் வந்து குழம்புக்கு வந்து தக்காளி இல்லை வீட்டுல. நம்ம வீட்டுல வந்து தக்காளி செடி இருக்கு. அதுல இருந்து நம்ம வந்து குழம்புக்கான தக்காளியை வந்து நம்ம பறிச்சுக்கலாம். ஒரு 3 தக்காளி வந்து செடியில வந்து பழுத்து இருந்துச்சு. அதுக்காக நான் வந்து வந்திருக்கேன். வந்து தக்காளி நம்ம பறிச்சுக்கலாம். நல்லாவே வந்து பெரிய சைஸ்ல தான் வரும் இந்த செடியில. வந்து கொஞ்சம் மீடியம் சைஸ்ல கிடைச்சிருக்கு தக்காளி. 3 தக்காளி இருக்கு. 3 தக்காளியுமே வந்து நம்ம பறிச்சுக்கலாம். இந்த தக்காளியும் பறிச்சுட்டோம். முருங்கைக்காய் வந்து நான் ஆல்ரெடி வந்து நம்ம மரத்துல இருந்து பறிச்சு வச்சுட்டேன். நெக்ஸ்ட் வந்து விளக்கு போடணும். அதுக்கு முன்னாடி வந்து நான் தலையெல்லாம் வாரி முகத்துக்கு வந்து பவுடர் வச்சு பொட்டெல்லாம் வச்சுட்டேன். நெக்ஸ்ட் வந்து பூஜை ரூம்ல வந்து விளக்கு போட்டு ஊதுபத்தி கற்பூரம் எல்லாமே வந்து காட்டிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா நம்ம அடுத்த வேலையா வந்து குழம்பு செய்யறதுக்கு போயிடலாம். குழம்பு செய்யறதுக்கு வந்து நான் வெங்காயம், தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் முருங்கைக்காய் கார குழம்புக்கிறதுனால முருங்கைக்காவை கட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம வந்து அடுப்புல ஒரு சட்டி வச்சுக்கலாம். குழம்பு சட்டி சூடானதுக்கு அப்புறம்
சட்டி சூடாகிறதுக்குள்ள வந்து நம்ம ஊற வச்சுக்கிற புளியை வந்து நான் கரைச்சி குழம்புக்கு ரெடி பண்ணிக்கலாம். புளி கரைக்கிறதுக்குள்ள வந்து சட்டி நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம கார குழம்பு வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். நான் வந்து இதில் வந்து சின்னதாக வந்து சிம்பிளாக ஒரு எக்ஸ்பிளனேஷன் மட்டும் கொடுக்குறேன் கார குழம்பு எப்படி சேர்த்துன்னு. நம்ம வந்து எண்ணெய் சேர்த்துக்கணும் சட்டியில். அந்த எண்ணெய் வந்து கொஞ்சம் நல்லா சூடாகணும். சூடானதுக்கு அப்புறம் நம்ம வந்து கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா நல்லா கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறம் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் நான் வந்து ஒன்னாவே சேர்த்துக்கிட்டேன். நீங்க வந்து வெங்காயம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்க தக்காளி போட்டுக்கோங்க. நான் உங்களுக்கு சீக்கிரமா காட்டணுன்றதுக்காக நான் எல்லாத்தையுமே ஒன்னாவே போட்டு வதக்கிக்கிறேன். இதுல வந்து கொஞ்சமா வந்து வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வெங்காயம் தக்காளி வதக்கி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு வந்து நம்ம சால்ட் சேர்க்கலாம். என்னோட குக்கிங் வீடியோ பார்க்கறவங்களுக்கு தெரியும். நான் வெங்காயம் தக்காளி வதக்கும் போது கொஞ்சோண்டு உப்பு மட்டும் சேர்த்துப்பேன். அதனால வந்து உப்பு சேர்த்து நல்லா வதக்கி வைக்கிறேன். இப்போ வந்து தட்டு போட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம். தட்டு மூடினதுக்கு அப்புறம் இந்த புளி வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நான் கரைச்சிக்கிறேன். 2-3 வாட்டி வந்து நம்ம கரைச்சிக்கலாம். நான் வந்து ஒரு 2 வாட்டி கரைச்சிட்டு அதுக்கப்புறமா மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். குழம்பு மிளகாத்தூள் தான் எடுத்திருக்கேன். வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் வந்து உங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். நான் வந்து எனக்கு வந்து ஒரு 1.5 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன். நல்லா கரைச்சிக்க வேண்டியதுதான். வெங்காயம் தக்காளி வந்து சட்டியில் போட்டு வச்சிருக்கோம்ல, குழம்பு சட்டியில, அது வந்து வதங்கிச்சான்னு பாத்துக்கலாம். இப்ப வந்து நம்ம குழம்பு தட்டி வச்சுட்டு வெங்காயம் தக்காளி வந்து இன்னொரு வாட்டி கிளறி விட்டுக்கலாம். வதங்கிச்சான்னு பார்க்கலாம். நல்லாவே வதங்கிட்டு இருக்கும். இருந்தாலும் கரண்டி வச்சு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வரணும். அப்பதான் வந்து நல்லா வதங்கி இருக்குன்னு அர்த்தம். பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வெங்காயம் தக்காளி நல்லாவே மசிஞ்சு வந்துடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்னா நல்லா வதக்கி வச்சு இப்போ வந்து நம்ம கரைச்சி வச்சிருக்கோம்ல அந்த குழம்பு, அதுதான் வந்து நம்ம இங்க ஊத்தணும். நான் வந்து இப்போ குழம்பு எடுத்து ஊத்திக்கிறேன். அவ்வளவுதான். இப்ப வந்து ஒரு கிளறிட்டு நம்ம ஒரு தட்டு போட்டு மூடிக்க வேண்டியதுதான். நான் வந்து அந்த குழம்பு புளி கரைசல் கரைச்சலாம், அதுலயே வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்து ஊத்திக்கிட்டேன். இப்போ என்ன பண்ணோம்னா நல்லா கொஞ்சம் ஒரு கிளறி விட்டுக்கலாம். நல்லா கிளறிட்டு மூடி போட்டு மூடி வச்சிட வேண்டியதான். குழம்பு வந்து நல்லா கொதிச்சு வரணும். கொதிச்சதுக்கு அப்புறம் நான் வந்து முருங்கைக்காய் போட்டுக்கலாம். அதுக்குள்ள வந்து நான் வந்து மதியமே வந்து துணியெல்லாம் வந்து காய வச்சு எடுத்துட்டு வந்துட்டேன். அந்த துணியை வந்து நம்ம இப்போ கொஞ்சம் மடிச்சுக்கலாம். அந்த குழம்பு கொதிக்கிறதுக்குள்ள வந்து நம்ம துணியுமே வந்து மடிச்சுக்கலாம். சைடெல்லாம் வந்து மடிச்சு வச்சுக்கிறேன். நம்ம வந்து துணி மடிச்சு வச்சுக்கிட்டு கொஞ்சம் வந்து இந்த துணி நான் வந்து எல்லா துணியும் மடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். சரிங்களா? இப்ப வந்து நம்ம குழம்பு கொதிச்சா பார்த்துட்டு முருங்கைக்காய் போடணும். அதுக்கு வந்து போலாம். துணி வந்து நான் ஃபுல்லா மடிச்சுட்டு காட்டுறோமா. இப்போ நம்ம கொஞ்சம் துணி மடிச்சிருக்கோம். நம்ம போய் குழம்பு கொதிச்சுச்சா பார்க்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா குழம்பு வந்து நல்லா கொதிச்சு பொங்கி வருது. இந்த டைம்ல வந்து நம்ம முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம். குழம்புல முருங்கைக்காய் போட்டுட்டு இன்னைக்கு வந்து சைடிஷ்க்கு வந்து அவிச்ச முட்டை தான் செய்ய போறேன். 2 முட்டையை வந்து நல்லா கழுவிட்டு அந்த குழம்புலயே போட்டு நம்ம அவிச்சுக்கலாம். அதனால வந்து நான் என்ன பண்றேன், அதை குழம்புல போட்டுடுறேன். இப்போ வந்து மறுபடியும் மூடி விடணும். இனிமேட்டு வந்து குழம்பு காயணும். இப்போ கொதிச்சிச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் வந்து குழம்பு காய்ஞ்சி நான் கொஞ்சம் திக்கா வரணும். முருங்கைக்காவும் வேகும், முட்டையுமே வந்து அதுலயே வெந்துடும். பாத்தீங்கன்னா நல்லாவே வந்து கொஞ்சம் வெந்து வந்துருச்சு முட்டை. முருங்கைக்காவும் நல்லாவே வதங்கி வந்துச்சு. இன்னும் கொஞ்சம் சுண்ட விட்டுக்கலாம் குழம்பு. நல்லாவே வந்து குழம்பு சுண்டிடுச்சு. நான் வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். குழம்பு ரெடி. சாப்பாடு வந்து நான் பூ கட்டும் போதே வடிச்சிட்டேன். உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். சாப்பாடும் ரெடி. துணியுமே வந்து நான் எல்லா துணியுமே மடிச்சிட்டேன். இப்ப வந்து நல்லா திக்கா ஆயிடுச்சு கார குழம்பு. அப்பதான் வந்து டேஸ்டா இருக்கும். முருங்கைக்காய் போடும் போது நல்லா திக்னஸா இருந்தா. இப்ப வந்து முட்டையை வந்து நம்ம தண்ணியில கழுவிட்டு ஓடு வந்து பிரிச்சு எடுத்துக்கலாம்.
இவ்வளோ நேரம் என்னோட வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி